ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல புரோட்டோகால் படி சட்டமன்ற உறுப்பினர் மேயருக்கு அப்புறம் இருக்க வேண்டியவர் ஒரு கேண்டில் கூட கொடுக்காம மேயருங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துன்னா திமுகங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துச்சுன்னா பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சராக உருவாக்கினாங்கல்ல திரு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய இளவரசர் உதயநிதி கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல, அந்த துமுறு இருக்குல்ல, இன்னொரு ஆளுங்கட்சி நினைக்கக்கூடிய துமுறு இருக்குல்ல, அந்த திமுறை உடைக்கிறதுக்கு நாங்க திருப்பி திருப்பி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துனீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேத்தே ஆரம்பிச்சிட்டோம். எங்க அவமானப்பட்டார்களோ, எங்களுடைய பல்லவி சகோதரி எங்க அவமானப்பட்டார்களோ அந்த நொடியே நாங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், நீங்க திமுகனா யாரால அசைக்க முடியாதுன்னு. ஒரு மேயர். இது நேரடியா எதிர்த்து ஸ்ட்ரெயிட்டா நெத்திய பார்த்து பின்னாடி பார்த்து பேசுறது இல்ல. உதயநிதியோட முகத்துக்கு நேரா என் கையோடைய சுண்டு விரல் வச்சு காமிக்கிறேன். ஒரு மேயரை நீங்க ஜெயிச்சு காமிச்சிருங்க. ஏன் இந்த கோபம் வருதுன்னா, சாதாரண தலித் குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த எங்க சகோதரி 8 மாத கர்ப்பிணி பெண்ணா இருந்து நடையா நடந்து ஜெயிச்சு முடித்த 30 நாள்ல டெலிவரி பண்ண எங்க அக்காவை குழந்தைய வீட்டுல வந்துட்டு அரசு நிகழ்ச்சி எங்க தலைவர் எதுவும் நினைச்சு கூடாதுன்னு வந்த ஒரு பெண்ணை எங்களோட சகோதரி அவமானப்படுத்திட்டீங்களா, அங்கிருந்து எங்களுடைய கோபம் உருவாயிருச்சு. திமுக எந்த காலத்திலும் பெண்களை மதிக்காதற்கு இங்க இருக்கக்கூடிய மேயர் அவர்களே சாட்சி. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை மதிக்காத காரணம் திமுகவுடைய வளர்ப்பு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி, திரு உதயநிதி அவர்களுடைய கேவலமான சிந்தனைகள். இதுல இருந்து நீங்க கட்டமைப்பை மாத்தலனா எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாது. அப்படின்னே சொல்லிட்டேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கலைஞர் குடும்பத்துடைய கடைசி முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க, கடைசி முதலமைச்சர். இன்னொரு முதல்வர் கருணாநிதி குடும்பத்திலிருந்து உருவாக முடியவே முடியாது. தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் இருக்கிற மாதிரி உங்க கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் உருவாக முடியவே முடியாது. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை அசிங்கமா பேசுறது, அசிங்கமா காங்கிரஸ் அசிங்கமா பேசுறது. அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க கிட்ட சொல்லிட்டு போலையாம், பர்மிஷன் கேட்டு போலையாம். இதுதான் பண்ணையார் மனத்தாண்மை. அவங்க ஒவ்வொரு கட்சி உயர்நிலை பொலிக்குள் போட்டு மக்களுடைய தீர்ப்பை வரவேற்று சப்போர்ட் பண்றாங்க காங்கிரஸ். அதுல அதிகப்படியான விமர்சனம் எங்க தெரியுமா, பிசிகே தலைவரை பார்த்து, இன்னொன்னு ஐஎம்எல் தலைவரை பார்த்து. நான் ஒண்ணு பதிவு பண்றேன். 35% வந்து நம்ம தனியா எடுத்தோம். 30 கோடி செலவு பண்ணல, கூட்டணி கிடையாது, தலைவரை பிரச்சாரம் பண்ண உள்ள. நம்மளுடைய வேட்பாளர்கள்லாம் ரொம்ப ஏழ்மையான குடும்ப பெண், ஏழ்மையில இருந்து வந்தவங்க, இளைஞர்கள். நம்ம 35% எடுத்துட்டோம். 31% திமுக. எப்ப 26 கட்சி கூட்டணியோட 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி 30 அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சாரத்துக்கு பண்ணி 31% எடுத்துட்டு, அதுல திமுக மட்டும் 23, 24, 25% மேல எடுக்கல. அப்ப 26 கட்சி கூட ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு 31% எடுத்தது தோல்வி கிடையாதான். நம்மளுடைய வெற்றி வந்து நிலைச்சு நிக்காதான். அவங்க அப்படியே நினைக்கிட்டோம், திமுக அப்படியே நினைக்கிட்டோம். நம்ம 35 அடுத்து 55% வேலை பார்ப்போம். அதுதான் நம்மளோட அடுத்த குறிக்கோள். அப்ப பிசிகே பார்த்து சொல்றாங்க, எங்களை மதிக்கவே இல்லை, எங்களை சொல்லாம போயிட்டாங்க. அதாவது இந்த மாமன்னன் படம் வருது பார்த்திருக்கீங்களா? மாமன்னன் படம் ஒன்று பார்த்திருப்பீங்க. அதுல அந்த புள்ள தான் நடிச்சிச்சு. அதுல வடிவேலு சேர்ல உட்கார வைப்பார். அதாவது அதுல என்ன கருத்து தெரியுமா, அவர் வந்து ஒரு தலிதா இருப்பார், ஆனா எம்எல்ஏவும் இருப்பார். அந்த ஆளக்கூடிய ஒரு வர்க்கம் நம்ம உதயநிதி மாதிரி முன்னாடி உட்காரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். அந்த சேருங்கிறது ஒரு அதிகாரம். அம்பேத்கர் என்ன சொல்லுவாருன்னா, தீண்டாமை என்பது என்னன்னா, ஒரு சாமானியன் ஒடுக்கப்பட்டவன் அதிகாரத்துக்குள்ள வரணும்னு நினைக்கும் பொழுது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மனப்பான்மை, நீ எல்லாம் அதிகாரத்துக்கு வரலான்னு ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா? நீ ஒரு பெண், நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா? நீ ஒரு பெண், நீ எல்லாம் மினிஸ்டர் ஆகலாமா? நீ ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய மகள், ஒரு விவசாயியோட குடும்பத்தில் வந்தவங்க, நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா? நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமான்னு இந்த பணக்காரர் உட்காந்துல உட்காந்துக்கிட்டு இந்த உதயநிதி மாதிரி இருக்கக்கூடிய பிறப்பால் அதிகாரத்தில் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப
நம்மளுடைய தலைவர் அதிகாரத்தை ஆட்சியில் பங்கு அதிகாரம் சொன்ன மாதிரி, அம்பேத்கர் சொன்ன மாதிரி அதிகாரத்துக்குள்ள நீ வரணும்னா ஒரு ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க குரல் கொடுப்பாங்க. அந்த மாமன் படத்தோட சீன் அப்படிதான் இருக்கும். அப்படி வந்து உக்காரலாம் நினைக்கும் பொழுது அந்த ஒரு வில்லனா இருக்கக்கூடியவர், ஆதிக்க சக்தி, ஆதிக்க மைண்ட் செட் இருக்க ஒருவர், நீ எல்லாம் உட்காரக்கூடாது என் முன்னாடி, உக்காந்தா அவன் அடிப்பன்னு சொல்லக்கூடிய மனநிலை தான் இப்ப திமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய குறிக்கோள் என்ன? அந்த கட்சி அதிகாரத்துக்கு வரணும். திமுகவுக்கு வந்து காலம் முழுசும் அடிமையா இருக்கிறது அவங்களுடைய குறிக்கோள். அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்ன பண்ணிருக்கணும்? திமுக ரொம்ப சந்தோஷமா அமைச்சர்ல பங்கெடுத்து உங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யுங்க. இதுதானே ஒரு மனப்பான்மை, நல்ல மனப்பான்மை. அந்த எண்ணம் வரல. அவங்க அதிகாரத்துக்குள்ள போயிட்டாங்களாம். உடனே கேவலமா அந்த தலைவரை பேசுறது, அந்த கட்சி தொண்டர்களை பத்தி பேசுறது. அதுக்கப்புறம் ஐயுமுல் தலைவர், அவருக்கு 90 வயசு ஆயிடுச்சு. இவங்களோட 60 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸோட கேரளாவில் இருக்க தலைவருக்கு ஒன்று சேர்ந்ததுனால இங்க நீங்க ஜனநாயக சக்தி கூட டிவிக்கோட சேர்ந்துக்கோங்க, அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கோங்க. இஸ்லாமிய தோழர்கள் ஒரு கட்சியாக காகிதம் இல்லத்துக்கு அப்புறம் அமைச்சரவையில் பங்கெடுத்ததே கிடையாது. இவங்க சும்மா பேருக்கு கட்சியில் ஒரு 2 அமைச்சரை போடுவாங்க, எந்த விதமான அதிகாரம் கொடுத்ததே கிடையாது, சும்மா பேரு கொடுப்பாங்க. அப்ப ஐயுமல் கட்சியோட குறிக்கோள் என்ன? 60 வருஷம் 75 வருஷம் கட்சி, அவங்க ஒரு அமைச்சர் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்ப நம்மளுடைய தலைவருடைய வெற்றி எங்க தெரியுமா முழுமை பெறுது? அவர் சொன்னார், பதவியேற்று முடியும் பொழுது ஐஎம்எல்லுடைய மினிஸ்டரும் விசிகேவுடைய மினிஸ்டர் திரு வன்னியரசு அவர்களும் பதவியேற்று முடிச்ச உடனே தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தலைவர்களை பார்த்து, நான் முதலமைச்சர் ஆனவுடனே சந்தோஷம் இல்லைங்க, இன்றைக்கு தான் என் மனசு நிறைவடைதுன்னு சொன்னார். இந்த மனப்பக்குவம் 75 வருஷம் கட்சியா இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு இல்லையே. இங்க தலைவர் நினைச்சிருந்தா ஐஎம்எல் கொடுக்க வேணாம், நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர் கொடுத்திருக்கலாமே. பிசிகே கடைசி வரைக்கும் நாங்க வெளியிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், மினிஸ்டர் வேணான்னு சொன்னாங்க. எங்க தலைவர் சொன்னாரு, நீங்க 40 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க தயவு செஞ்சு அமைச்சரவைக்குள்ள வந்துருங்க. ஏனென்றால் வன்னியரசுடைய அமைச்சருங்கிறது வன்னியரசுக்கான அமைச்சர் இல்ல, ஒட்டுமொத்த தலித்